வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாவேகா தலைவர் விஜய் மற்றும் அவருடைய மனைவியான சங்கீதா விஜய் இடையேயான அந்த விவாகரத்து வழக்கு தான் இன்னைக்கு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா போயிட்டுருக்கு. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிப்ரவரி 24 தாவேகா தலைவர் விஜயோட மனைவியான சங்கீதா விஜய் கிட்டத்தட்ட 3 மனுவை செங்கல்பட்டு குடும்ப நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணிட்டாங்க. முதல் மனுவில் அவங்களுக்கும் விஜய்க்கும் இருக்கிற அந்த கசப்பான விஷயங்களையும், அது மட்டும் இல்லாமல் திருமணத்தை மீறின ஒரு தகாத உறவுல ஒரு நடிகை கூட இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கும் அவருக்கும் எந்த விதமான ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. அவர் என்கிட்ட பேசியே கிட்டத்தட்ட 2-3 வருடங்கள் ஆகுது. அது மட்டும் கிடையாது, அவரும் நானும் ஒரே வீட்டில் இருந்தாலும் தனித்தனியாக தான் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அது கேட்குறவங்களுக்கே ரொம்பவும் கசப்பான ஒரு விஷயமா இருந்தது. இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை கிட்டத்தட்ட 2023 அவர் நிறுத்திட்டாரு. என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் அவர் பறிச்சுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் அவர்கிட்ட பரஸ்பர விவாகரத்தை கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு மேலே கேட்டுட்டு இருக்கேன். ஆனால் அதுக்கு அவர் எந்த விதமான அசைவும் கொடுக்காதது அடுத்து தான் நான் இன்னைக்கு செங்கல்பட்டு குடும்ப நீதிமன்றத்தில் இந்த முதல் மனுவை தாக்கல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய முதல் மனுவில் அவங்க நிறைய விஷயத்தில் சொல்லியிருந்தாங்க. அதே நிலையில தான் அவங்க தன்னுடைய 2வது மனுவையும் அந்த நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்க. அது இன்னும் பெரிய சர்ச்சையை சோஷியல் மீடியாவில் கிளப்பிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதில் அவங்க என்னென்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீலாங்கரை வீட்டில் தன்னை தங்க விடாமல் விஜய் தரப்பு மிரட்டியதாகவும், தன்னுடைய குழந்தைகளும் தானும் அங்கே தங்கறதுக்கு நீதிமன்றம் எங்களுக்கு முழு பாதுகாப்பை, போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றத்தை அவங்க கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு நிலையில தான் 3வதாக ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏஜிஎஸோட திருமணத்துக்கு விஜயும் த்ரிஷாவும் ஒன்றா வந்த விஷயங்கள் நிறைய மீடியாவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தாலும், ஒரு தாய் மற்றும் குழந்தைகள் அப்படிங்கிற விதத்தில் அது அவமானத்தையும் மன உளைச்சலையும் அதிகப்படுத்தியிருக்குது. நான் கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு மேலாவே மன உளைச்சலில் தான் இருக்கிற எண்ணெய் இப்போ இந்த விஷயங்கள் மேலும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்குது. இது மட்டும் கிடையாது, என்னுடைய குழந்தைகளுக்கு இது மிகப்பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த விவாகரத்து வழக்கு முடிகிற வரைக்கும் அவங்க இந்த மாதிரி பொது வழியில் ஒன்றா தெரியுறது எனக்கு மட்டும் இல்லை, என்னுடைய குழந்தைங்களுக்கும் மிகப்பெரிய டிப்ரெஷனை ஏற்படுத்துது. இதுக்காக தான் அவங்க அந்த மனுவில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அவங்க இந்த மாதிரி பொது வழியில் ஒன்றா தெரியுறது, அது மட்டும் இல்லாமல் ஏர்போர்ட்டில் ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் வர்றது, அதாவது கொஞ்சம் டைம் விட்டு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எனக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரி அந்த மனுவில் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சங்கீதா விஜய் திடீர்னு இந்த தொடர்ந்து தாக்கல் பண்ணியிருக்கிற இந்த 3 மனுக்களும் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திட்டு வர இந்த நிலையில் காமெடி நடிகர் ஜான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அவர் ஏர்போர்ட்டில் மீடியாவுக்கு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அதுதான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காமெடி ஆக்டர் ஜான் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஒர்க் எல்லாமே ரொம்ப நல்லா போயிட்டுருக்குது. நான் நிறைய தமிழ், தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையும் இன்றைக்கி நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்டாக ரோல் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தடுத்து ஒர்க் எனக்கு கிடைக்கிறது நினச்சா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுடைய ஆதரவை நீங்கள் யாருக்கு கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு, கண்டிப்பாக பெரும்பாலான ஆதரவை யாருக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இதில் முடிவு பண்ணுறாங்களோ அதைப்படி நான் நடந்துக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் அவர்கிட்ட கேட்டதுக்கு, இந்த மாதிரி விஜயோட விவாகரத்து வழக்கு இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப சர்ச்சையாக போயிட்டுருக்குல்ல, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் பொது வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். ஏன்னா இப்போ நிறைய அறிக்கைகள் விட்டுருக்காரு. அவருடைய கொள்கை அந்த மாதிரி விஷயங்களும் எனக்கு கொஞ்சம் தெரியும். அதை வச்சு நான் மேபி அவர் இதுக்கு மேலே என்ன ஃபர்தராக மூவ் பண்ண போறாரு, மேபி ஆட்சிக்கு வந்தாருன்னா என்ன பண்ணுவார் அப்படிங்கிற விஷயங்களை பேசுனீங்களா இது ரொம்ப ஹெல்த்தியான கான்வர்சேஷனாக போகும். ஆனால் அவருடைய பர்சனல் லைஃப்பில் இப்படி பண்ணியிருக்காரு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது, அவர் பாத்ரூமில் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்குற மாதிரி இருக்குது. விஜய் சார் பாத்ரூமில் என்ன பண்ணுவார்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. அது எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கு. அதை பற்றி பேசுகிறதையே நான் அசிங்கம்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அதை பற்றி பேசுகிற அருகதையும் நமக்கு யாருக்குமே கிடையாது. அவருடைய ப்ரைவேட் லைஃப் அப்படிங்கிறது
அப்படிங்கிறது வேற, அவருடைய பப்ளிக் லைஃப் அப்படிங்கிறது வேற. அவருடைய பப்ளிக் லைஃப்ல நம்மளுடைய ஒப்பீனியனை நம்ம தாராளமா ஷேர் பண்ணலாம். அதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. எந்த ஒரு மனுஷன் பொதுவெளிக்கு வந்துட்டாலுமே, அதாவது அரசியல் அப்படிங்கிற ஒரு தளத்துல அத பத்தி பேசுறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குது. ஆனா, ஒருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சனம் பண்றதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. அத நான் அநாகரிகம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே விஜய் சார் வந்து ரொம்ப மென்மையானவர். அது மட்டும் இல்லாம, அவருக்கு இப்ப இருக்கிற ஃபேஸ விட இன்னொரு ஃபேஸ் ஒண்ணு இருக்குது. அந்த விஜய் சார் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபன்னியா, ரொம்பவும் ஒரு ஜோவியலான பெர்சன். அந்த மாரி ஒரு பெர்சன இண்டஸ்ட்ரியில பார்க்க முடியாது. இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரியோட உச்சபட்ச இதுல இருக்கிற அவரு வந்து இவ்ளோ ரொம்ப ஜோவியலா நடந்துக்கிறத பார்த்து நான் நெறைய தடவ வந்து ஒரு கூஸ் பம்ப்பே எனக்கு வந்திருக்குது. இவ்ளோ பெரிய இடத்துல இருக்கிற ஆக்டர் ரொம்ப சகஜமா ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் கூட அப்படியே ஜாலியா உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. பார்த்தா அவ்ளோ ரொம்ப ஒரு ஆட்டிட்யூட் இருக்காது, ஈகோ இருக்காது. அந்த மாரி ஒரு பெர்சன். இன்னைக்கு அவரு என்ன நெனச்சுட்டு வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள ஐ மீன் இந்த அரசியலுக்கு என்ட்ரி குடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் சார் ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னா, அத ஜஸ்ட் லைக் தட் எடுத்திருக்க மாட்டாரு. அதுக்கான எல்லா பின்புலத்தையும் அதாவது அதனுடைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாத்தையும் யோசிச்சு தான் எடுத்திருப்பாரு. ஸோ அவருடைய அந்த விஷயத்துல வந்து எனக்கு தெரிஞ்ச ஃபால்ட் இருக்கிறதுல வாய்ப்பே கிடையாது. இப்போ அவர் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கிற இந்த விஷயம் அவருடைய நீண்ட நாள் திட்டமாக கூட இருந்திருக்கலாம். மேபி இது வந்து அவர் ஜஸ்ட் லைக் தட் யாருமே நீங்கள் அரசியல் என்ட்ரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸோ வேற யாரோ கேட்டதுனால அவர் வந்திருக்க மாட்டார். அவருக்குன்னு ஒரு ஐடியாலஜி தாட்ஸ் எல்லாம் இருக்குது. மேபி அதன்படி செயல்படுறவர் தான் விஜய் தவிர மற்றவங்க சொல்லி மற்றவங்களோட மேனிப்புலேஷனுக்கு தகுந்த மாதிரி நான் ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணிடலாம் விஜய் அப்படிங்கிற மாதிரி ஆள் அவர் கிடையாது. ஏன்னா அவர் வந்து ஒரு படத்தை சூஸ் பண்ணணுன்னாலே நிறைய யோசிச்சு ரொம்ப ஒரு பண்ணலாம் வேணாமா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து பண்ணலாம் அப்படின்னு எடுத்த படங்கள் தான் இன்னைக்கு நிறைய அவருக்கு சக்ஸஸை வாங்கி கொடுத்துருக்குது இந்த ரீசன்ட் டேஸில். ஸோ வந்து அவருடைய இந்த அதாவது இந்த பாதை வந்து அவருடைய திட்டத்துல தான் இந்த பாதை வந்து இப்போ போட்டிருக்காரு. கண்டிப்பா அது வெற்றியை கொடுக்குமா இல்லையா அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணுமே தவிர, நாம அவளுடைய பொது வாழ்க்கையை பத்தி 1000 விஷயங்கள நாம பேசலாம், விமர்சிக்கலாம். இப்படி பண்ணது சரி, இது தப்பு அப்படிங்கிற மாதிரி நாம சொல்லலாம். ஆனா ஒரு காலம் அவருடைய பர்சனல் லைஃப்பை பத்தி நாம பேசுறது ரொம்ப தப்பு. விவாகரத்து அப்படிங்கிறது கணவன் மனைவியோட தனிப்பட்ட விஷயம். இதுல 3வது நபர்கள், அதாவது நீங்க விசிறியாவே இருக்கலாம். நான் வந்து அவருடைய மிகப்பெரிய ஃபேன், நான் அவரை பத்தி பேசக்கூடாதா அப்படின்லாம் கிடையாது. அந்த அவருக்குமே அப்பேற்பட்ட நபருக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, குழந்தைகள் இருக்குது, அவருக்குன்னு ஒரு பிரைவேட் லைஃப் இருக்குது. ஸோ நம்ம அதை பற்றி பேசுறது அநாகரிகம், என்னை பொறுத்த வரைக்கும் அசிங்கம், அநாகரிகம், அருகதையற்ற செயல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து யாருக்கு ஆதரவு கொடுப்பீங்க, ஓட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி மீடியா கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து யாருடைய திட்டம், அதாவது இதுக்கு மேலே யாரோடைய திட்டம் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்து டிசைட் பண்ணி நான் ஓட் பண்ணுவேன். பெரும்பாலான வாக்கு யாருக்கு அளிக்கப்படுதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குல்ல, அதன்படி நான் என்னுடைய வாக்கை வந்து செலுத்துவேன். எது வந்து இதுக்கு மேலே மக்களுக்கு இந்த 5 இயர்ஸ் நல்லாயிருக்கும், யார் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குல்ல, அதுபடி நான் ஓட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி காமெடி ஆக்டர் ஜான் வந்து சொல்லியிருந்த அந்த விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் தாவேகா தலைவர் விஜயோட ஃபேன்ஸ் வந்து அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சரியான நெத்தியடி பதில் கொடுத்தீங்க, அவருடைய பிரைவேட் விஷயங்களை பேசுறதுக்கு எவனுக்குமே அருகதை இல்லைதான் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க.